பேனா அழியில் போகிற நோட்டு புக்கு 40 நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுத்தா பெற்றோர்கள் பூரா மொத்தமாக விஜய்க்கு மொத்தமாக குடும்பத்தில் ஓட்டு போடுவானா? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு நஞ்ச புஞ்ச நிலம் ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை உங்களால் பிடிக்க முடியலன்னா நேரு கெடுத்துட்டாரு, காந்தி கெடுத்துட்டாரு, சுபாஷ் சந்திர போஸ். இதாய அரசியல். உங்களுடைய அரசியல் பூரா நேரு மீறி அரசியல் பண்ண முடியலையா? இடம் பிடிக்க முடியல உங்களால். 234 தொகுதி பொறுப்பாளர் வச்சிருக்கீங்க. அரசியல்ல இவரை வரலைன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது, படம் தியேட்டர் கிடைக்காது, சம்பாதிச்ச பணத்தை இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் மாஸ் வேணும். இதுதான் அரசியல். கமல், ரஜினி எல்லாம் வந்ததுக்கு முன்னாடி அவருடைய வயசுல அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கொஞ்சம் இயர்லியா தொலைநோக்கு பார்வையோட இவருடைய செயல் திட்டங்கள்லாம் இருக்கிறதா பார்க்க முடியுது சார். அது இல்ல, விஜய்க்கும் இருக்கிற தொலை தூர செயல் திட்டங்கள் கமல்ட்டி இருந்தது, கருணாசிட்டி இருந்தது, கார்த்திகிட்டி இருந்தது, விஷால் ரெட்டிட்டு இருந்தது, சரத்குமார் இருந்தது, விஜயகாந்த் இருந்தது, எல்லா பாக்யராஜ் இருந்தது, டீராய், எல்லா தொலைநோக்கு பார்வை. அப்ப 10-11 தான் விஜயோட கட்சி. 10-11 அத்தோட இது ஒண்ணு, அவ்வளவுதான். அப்படின்னா இவங்களுடைய 2026 வாக்கு சதவீதம் விஜய் எவ்வளவு வெல்வார்? இல்ல, அது அவரு இது ஜோசியமா போய் பார்க்க முடியும், அஸ்ட்ராலஜியை போய் பார்க்க முடியும், நம்ம செல்வி அண்ணங்கிட்ட போய். அப்படிலாம் இல்ல. மக்கள் உங்களை எத்தனை சதவீதம் ஆதரிக்கிறாங்கிறது விக்கிரவாண்டி தேர்தலே உங்க அரசியல் காணாம போச்சு. விக்கிரவாண்டி தேர்தல்ல விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்னு அரசியல் ஆய்வாளருக்கு கூட மண்டை பிச்சுக்கிறான். அந்த என்ன ஒரு குடும்ப அட்டைக்கு 20,000 கொடுத்தாரு பொன்முடி, அந்த 20,000 வாங்கிட்டு அங்க போயிட்டானா, இல்ல பாஜக கூட்டணிக்கு போயிட்டானா? நாம் தமிழருக்கு ஒன்றும் வாங்கவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் வாங்கினா அதே ஓட்டு தான் யார் வாங்கினா? நாம் தமிழர். அப்ப நாம் தமிழருக்கு ஓட்டு போடல. அப்ப விஜய் ரசிகர் பூரா காடுக்கு 20,000 வாங்கிட்டு ஓட்டு போட்டானா? சரி, இப்ப வரப்போற 2026 தேர்தல்ல யாருடைய கட்சியினுடைய வாக்குகளை குறிவைக்கிறார் தமிழக வெற்றி கழகம்? 30% வாக்கை யாரும் போடுறதில்லை. 30% வாக்குப்பெட்டிக்க வர்றதில்லை. இந்த ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இருக்கு. ஆனா ஜனநாயகத்தை காப்பாளர்னு சொல்ற யாரு மேலே நம்பிக்கை இல்லை. இதுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய தேக்கம். 70% ஓட்டை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. திமுக ஒரு 20%, அதிமுக 20% நிரந்தரமா வாங்க 40, 30 நாம் தமிழர், கம்யூனிஸ்ட், சிறுத்தை, இப்படி எல்லா பாமக பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு 30. இதுதான் 70% போடலாது. இப்போ இந்த 70க்குள்ள உடைக்கவே முடியாது. 30% இருக்கான்ல ஓட்டு போடாதவன், அவனுடைய வாக்கைத்தான் குறிவைக்கிறார். அந்த வாக்கு தெளிவான வாக்கு, அறிவாளி வாக்கு, அவன் ஒவ்வொருத்தரையும் எடை போட்டு பார்க்குற வாக்கு. அதை விஜய் 30% வாங்குவாரா? கண்டிப்பாக இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் எவரையுமே அவனால நம்பிக்கை பெற முடியல. சரி சார், எனக்கு புது ஓட்டு வேணாம், எனக்கு பழைய ஓட்டுலாம் வேணாம் சார். புதுசா மாணவர்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கொடுத்திருக்காரு. அடுத்த 2 வருஷத்துல அவங்க வந்து ஓட்டு போடக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள். அவங்க ஓட்டு போட்டாலே இவருக்கு 7-8% வந்துருமே. அதை தாண்டி தமிழக மக்கள் போடுற ஓட்டு இவருக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துறாதா? இல்ல, அந்த மாணவர் எங்கிருந்து வருவான்? திமுக இருந்து வருவானா, அதிமுக இருந்து வருவானா? புது வாக்காளர்கள்ல அவங்க புதிய வாக்காளர்கள்ல மாணவர்களா இருந்தது. அவங்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கடந்த இப்ப இந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய மாணவர் 10th 12th மாணவர்களுக்கு எல்லாம் உதவித்தொகை எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த மாணவர்கள்லாம் ஏன் விஜய் பக்கம் திரும்ப கூடாது? எத்தனை 1 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்குமா? நோட்டு புத்தகம், பேனா, அழியில பொருள்லாம் கொடுக்கறதா மாணவர்களுக்கு கொடுக்குற உதவித்தொகையா? எத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் பணம் கட்டியிருக்காரு? சொல்லுங்க, கொடுங்க. அவருடைய பெற்றோர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து இதுல என்ன பேனா அழியில போற நோட்டு புக்கு 40 நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுத்தா பெற்றோர்கள் பூரா மொத்தமா விஜய்க்கு மொத்தமா குடும்பத்தில் ஓட்டு போடுவானா? திமுக ஒரு ரேஷன் கடை காமிச்சா 20,000 கொடுத்துருக்கான். எங்க விக்கிரவாண்டியில எவ்வளவு? 20,000 ரூபா கொடுத்துருக்கான். இப்ப இதெல்லாம் மீறி விஜய், திமுக, அதிமுக 2 பேரும் வர்ற 26ல ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண போறான். அதிமுக 10 கோடி, திமுக 10 கோடி. அப்ப அவன் தான் வேட்பாளர். அங்க 2300 கோடி, 2300 5000 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு காத்திருக்கான். விஜய் செலவு பண்ண மாட்டாருங்களா? இல்ல சார், 2500 கோடி செலவு பண்ணிட்டுங்கிறேன். பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்போ நீங்க 236 தொகுதியில 236 பொறுப்பாளர் போட்டிருக்காரு. 34 234 தொகுதியில
இந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடியவன் திருச்சியை சுத்தி ஒரு இடம் பிடிக்க முடியலையே. எங்க வந்துட்டீங்க? பாண்டிச்சேரி பக்கத்துல விக்கிரவாண்டியில வந்து நீங்க மாநாடு போட்டு இடம் பிடிக்கிறீங்கன்னா, அப்போ உங்க 234 தொகுதியில திருச்சி, கரூர் சுத்தி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு நஞ்ச புஞ்ச நிலம் ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை உங்களால பிடிக்க முடியலன்னா, நேரு கெடுத்துட்டாரு, காந்தி கெடுத்துட்டாரு, சுபாஷ் சந்திர இதாயா அரசியல்? அப்ப நேரு உங்களுடைய அரசியல் பூரா நேரு மீறி அரசியல் பண்ண முடியலையா? ஒரு இடம் பிடிக்க முடியல உங்களால. 234 தொகுதி பொறுப்பாளர் வச்சிருக்கீங்க. அப்போ இப்ப அவர் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்ததுல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவரு தேர்ந்தெடுத்தாரா தேராம எடுத்தாரா? உங்கள்கிட்ட கெப்பாசிட்டியான ஆட்களே இல்ல. சரி, ஓகே. இப்ப விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது இந்த அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும் கொடுத்த நெருக்கடிகள் பல, இதெல்லாம் கடந்துதான் வந்து விஜயகாந்த் தன்னுடைய நிலையை வந்து நிலைநிறுத்தினார். இப்ப விஜய்காந்த் நெருக்கடிகள்லாம் வரும். ஏன்னா இப்ப சினிமால இருக்கும் போதே பல நெருக்கடிகளை சந்திச்சுதான் விஜயம் வந்திருக்காரு. அரசியலுக்கு இறங்கினதுக்கு அப்புறம் பல நெருக்கடிகள் வருமா? அதை எப்படி எதிர்கொள்வார் விஜய்? இல்ல நெருக்கடி இல்லாம எப்படி அரசியல் எப்படி தங்கத்தட்டிலே வச்சு உங்களை முதலமைச்சர் நாட்களை கொடுத்துருவோம்? ரைட். அப்படிலாம் கொடுக்க மாட்டான். நீங்க அண்ணாதுரைய அவரு 2 வருஷத்துல மரணம் அடைகிற போது சொல்றாரு, நாங்க இந்த நாற்காலிக்கு வருவதற்கு எங்களை ஒரு நந்தவன தோட்டத்துல வண்ண வண்ண பூக்கள் குளுந்து அதாவது பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை வரவேற்று விடவில்லை. நாங்க காடு மேடு மலை முகடு கற்கள் முட்கள் இப்படி எல்லாம் போராடித்தான் இந்த நாற்காலிக்கு வந்தாங்கிறார். வந்து 2 வருஷம் செத்து போயிட்டார். அப்போ முதலமைச்சர் நாற்காலி என்பது அவ்வளவு கடினமானது. சரி சார், இப்ப விஜய் வந்து கூட்டணி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஒருவேளை அமைத்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா? சப்போஸ் ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியாவே இருக்கட்டும், இது கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் எந்த கூட்டணி வெற்றி பெறும்? கூட்டணி வெற்றி பெறுதோ வெற்றி பெறலையோ, விஜய் அதோட அரசியலையே முழுக்கு போட்டு போயிட வேண்டியதுதான். அதோட கட்சியை கலைச்சிட்டே போயிட வேண்டியதுதான். இதுதான் ஆமா. ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி அடிப்படை ஆதாரம் இல்லாம கேட்கறீங்க. உங்களுக்கு இந்த அரசியல் எப்படின்னா, திமுக அண்ணா திமுக எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு அவன் முதலமைச்சர் ஆகிறக்க போய் கூட்டணி சேருவாரு. வரலாறுல நடந்திருக்கு சார். இப்ப விஜயகாந்த் வந்து ஃபுல்லாவே அப்படி எதிர்த்தாரு. ஏடிஎம்கே ஊழலுக்கு எதிராக எதிர்த்து பல மக்கள் வந்து விரும்பினாங்க அந்த விஷயத்த. அதுக்கு அடுத்தது வந்து ஏடிஎம்கேல அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சாரு. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ரிசல்ட் என்ன சொல்லுங்க. 29 எம்எல்ஏ ஜெயிச்சாரு. ரிசல்ட் என்ன? தோல்வி. 6%. இது விஜய்க்கு தெரியாது. விஜய் ஜப்பான்ல இருந்தாரு, இல்ல அது ஆஸ்திரேலியாவில் இருந்தாரா? இது புஷ் ஆனதுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அவங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சேர்ந்தால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி சார், இப்ப இந்த மாதிரி அழுத்தங்கள் தான் வந்து அரசியலுக்கு வர தூண்டுச்சா விஜயா, இல்ல மக்களுக்காக வந்தாராங்கிற ஒரு கேள்வி எழுது. மக்களுக்காக மண்ணாங்கட்டி இல்லைங்க. அரசியல்ல இவரை வரலைன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது, படம் தியேட்டர் கிடைக்காது, சம்பாரிச்ச பணத்தை இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இதுக்கெல்லாம் மாஸ் வேணும். இதுதான் அரசியலுக்கு வர்றாரு, வேற ஒண்ணுமே. சம்பாதிச்ச பணத்தை வந்து தக்க வைக்கிறது. அதுதான் விஜயகாந்த் எதுக்கு வந்தாரு. எல்லா அரசியல் சினிமாக்காரனும் இதுக்கு தான் எம்ஜிஆரை தவிர. சரி சார், ஒரு நடிகனா தன்னுடைய ரசிகர்களை பலமுறை சந்திச்சிருக்காரு விஜய். ஆனா ஒரு அரசியல் தலைவரா பொதுவெளியில இன்னும் சந்திக்கவே இல்லை, ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு இல்ல. இது வந்து ஒரு அரசியல் தலைவரா இவரு தமிழகத்துல எப்படி முன்னெடுத்து கொண்டு போகும் இவரு? இல்ல இவரு அரசியல் இங்க வந்து களம், பெரிய களம் தமிழ்நாட்டுல. திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, சிறுத்தை இருக்கு, வேல்முருகன் இருக்காரு, பாமக இருக்கு, பாஜக, இப்படி ஒரு பெரிய களம் அரசியல். இந்த அரசியல் களத்துல இந்த அரசியல் தலைவர்களுக்கு இணையாக அரசியலை வளர்த்துக்கணும். நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல கருணாநிதிய எந்த கேள்வி கேட்டாலும் பேசிட்டே இருப்பார். அவரே ஒரு பத்திரிகையாளர் இருப்பார். நீங்க எந்த பத்திரிகையாலும் அவ கேள்வி கேட்டு மடக்கவே முடியாது. ஜெயலலிதாவும் அதே கதை தான். அந்த அம்மா இப்போ அருண் தாப்பாட்ட மைக்கத்துக்கு வீசிட்டு போச்சு. இதுதான் ஜெயலலிதா. அதே போல திருமாவளவன், வேல்முருகன், வைகோ எல்லாம் சட்டமன்றம் சரி, பாராளுமன்றம், பிரஸ் மீட் 3 ஒன்று தான். 3மே வைகோவுக்கு நாடாளுமன்றத்தில் மிஸ்டர் ராஜீவ்காந்தி, நான் இலங்கை பிரச்சனை பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு அப்புறம் போயா உட்காரு, டேக் ஒரு சீட்டுன்னு சொன்னாலும் பிரஸ் மீட்டும் அதே தான் சொல்லுவார். திருமாவளவன் அதே கதை. இப்போ இதெல்லாம் இவர்களுடைய தனி சிறப்பு. இதை விட நீ ஓவர
அரசியல் பண்ணணும். அந்த அரசியலுக்கான திராணி இல்லையா விஜய் கிட்ட? இனிமே நிரூபிக்கவே இல்லையே, இருக்கா இல்லையாங்கிறத. நீங்க களத்துக்கே வரலைன்னா உங்களை எப்படி முடிவு பண்ண முடியும்? களத்துக்கே வரலைன்னா நீங்க அதை நிரூபிக்கணுமா இல்லையா? சார், பெரிய ஓட்டப்பந்தய வீரர் இல்லை அத்லட்டிக் வீரர்னா வீட்டையே படுத்து கிடந்தா எப்படி மக்களுக்கு தெரியும்? எங்கே வரணும்? கிரவுண்டுக்கு வரணும், மைதானத்துக்கு வரணும். அதனுடைய வெளிப்பாடாதான் இப்ப ஆள போறான் தமிழன் அந்த மாதிரி வரிகள்லாம் போட்டு வரி யார் வேணா போடலாம் சார். ஒரு தமிழனா 13 பேர் வச்சிருக்கிற கட்சி இப்படி இதோட நல்லா பாட்டு போடுறோம். 13 பேர் இருக்கான ஒரு கட்சி, நிறைய லட்டர்பேர்டு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இதை விட நல்ல பாட்டெல்லாம் போடுறான். தமிழை தாண்டா உலகத்தை ஆளணும்னு சொல்றான். 13 பேர் தான் கவுன்சில் கூட ஜெயிக்க முடியாது. அதுவல்ல, நீ நிரூபிக்கணும்ல களத்துக்கு வந்து. விஜய் எதை நிரூபிக்க வேண்டியதுன்னா, நிஜ வாழ்க்கையில் அரசியல் நிரூபிச்சாதான் மக்கள் ஏற்றுக்கொண்டு பின்னாடி வருவான். சும்மா கற்பனையில் கதை எழுதி 3 நாள் படம் ஓடுறது போல நீங்க ஓடிடியில் சினிமா ரிலீஸ் பண்றதெல்லாம் அரசியல். சரி சார், கள நிலவரத்தை வந்து விஜயோடைய கள நிலவரம் என்னவா இருக்கு, தமிழக அரசியல்ல விஜய் வந்து எந்த அளவுக்கு வருவார் அப்படிங்கறத பத்திலாம் பல வகையான விவாதங்களை முன் வச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.